கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெடிகுண்டு வீசினால் புல் கூட முளைக்காது என சீமான் பேசியதாக புகார். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையின் போது வெடிகுண்டு வீசினால் புல் கூட முளைக்காது என சீமான் பேசியதாக புகார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெடிகுண்டு வீசினால் புல் கூட முளைக்காது என சீமான் பேசியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இளங்கோவன், இது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக சார், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமிக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக ஈரோட்டில் முகாமிட்டு பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ஈரோடு பவானி சாலையில் நெரிக்கல் மேட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து பேசிய சீமான் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் வீசினால் அங்கு புல் கூட முளைக்காத கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொதுமக்கள் அச்சுறுத்தும் பேசியதாக ரத்னசாமி அளித்த புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் கலைஞர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சார். தகவல்களுக்கு நன்றி இளங்கோவன்.